ஆவி பறக்கும் நண்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஷைனிஸ் பேரடைஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ் தான் பண்ண போகிறோம். என்ன டிஷ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் கிரேவி தான். என்ன ஃபிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப செமையாக இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்ச ñண்டு தான் பண்ண போகிறேன். ñண்டு அது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது துபாயிலிருந்து பறந்து வந்திருக்கும். நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக துபாய் போனோம். துபாய் போகும்போது அங்கே ஃபிஷ் மார்க்கெட் பார்க்க போனேன். போகும்போது அங்கே ஒரு ஏரியா ஃபுல்லாக ஃபிஷ்ஷு ஏகப்பட்ட வெரைட்டிஸ், பார்க்காத நிறைய ஃபிஷ்ஷுகளெல்லாம் நம்ம பார்த்தோம். சரி, அது உங்களுக்கு காமிக்கலாம்னு நினச்சி வாங்கிட்டு வந்தோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபிஷ் கிரேவி பண்ண போகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பின்னாடி நீங்கள் வீடியோ பார்த்த பின்னாடி நீங்கள் ஒரு லைக் போட்டு விடுங்க. சரி, நம்ம ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணிக்கலாமா? பெருசு கொஞ்சம் இப்படி நம்ம இந்த மாதிரி டக்குன்னு சவுண்டு இப்படி வச்சு இதுவுமே இந்த மாதிரி இந்த ñண்டில் என்னோட அம்மா எல்லாம் சின்ன வயசுல சொல்லுவாங்க, இந்த ñண்டில் நிறைய இந்த நிலா இருக்குல்ல, அதாவது நைட்டு நேரம் நல்லா வெளிச்சம் இருக்கும்ல, அந்த டைமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ñண்டில் ஃப்ரெஷ் இருக்கும். என்ன மற்ற ரொம்ப இருட்டான டைமில் ñண்டில் ஃப்ரெஷ் இருக்காங்க. நான் சின்ன வயசுல எங்கள் அம்மாவெல்லாம் சொல்கிறது பார்த்துருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இப்போ இதில் நம்ம இந்த மாதிரி தான் இது ஓப்பன் பண்ணுறோம். இந்த நண்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய நண்டா இருந்தாலும் தோல் தான் பெருசாக இருக்கும். இதை எடுத்துட்டிங்கன்னா உள்ளே ஒன்றுமே இருக்காது, கொஞ்சம் தான் இருக்கும். இது பார்த்தீங்களா, இதெல்லாம் வேஸ்ட்டு தான். அப்புறம் இந்த மாதிரி வரக்கூடிய இதெல்லாமே வேஸ்ட்டு தான். இதெல்லாம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடுவோம். நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி, ஏன்னா நண்டெல்லாம் இப்போ இது இதில் நிறைய இடங்கள்லாம் ஸ்ப்ரெட் ஆகி இது நல்லா வாஷ் பண்ணி சைடெல்லாம் விட்டு விட்டு க்ளீன் பண்ணி எடுக்கணும். இதில் இந்த பெரிய இது இருக்குல்ல, இதை இந்த சைடு கட் பண்ணி இந்த சைடு கட் பண்ணி இங்கே வடிவேலு சொல்கிற மாதிரி இங்கே ஒரு கட்டு வருது, அஜக்குன்னு சொல்கிற மாதிரி இப்படி ஒரு கட் பண்ணிவிட்டு நம்ம குழம்பு உள்ள போட்டுட்டிங்கன்னா நமக்கு உள்ளே உருவி எடுத்துக்கலாம். நல்லா அப்படியே உருவி எடுத்துக்கலாம். இது மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். ஓகே, எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு கொண்டு வரேன். வெசல் சூடாகிடுச்சு. நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன். வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டால் போதும். நசுக்கிட்டேன், இந்த குட்டி வரல் இதில் வச்சு நசுக்கிட்டேன். அதோடு சேர்ந்து ஒரு 3 பச்சை மிளகாய். இது நம்ம வீட்டில் வந்த கறிவேப்பிலை நல்ல நீட்டமாக வந்துருச்சு. எந்த மருந்துமே அடிக்காதது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் இருக்கும். மிளகாய் போட்டாச்சு. இது மஞ்சள். இந்த நண்டை நிறைய பேர் ரோஸ்ட்டாக பண்ணுவாங்க. ரோஸ்ட் பண்ணியாலும் நல்லாயிருக்கும். ரோஸ்ட்டு தான் எல்லாருக்கும் பிடிக்கும். பட்டு கொஞ்சம் கிரேவி அந்த தேங்காய் பால் ஊற்றி தான் நம்ம பண்ணுறோம். இன்றைக்கி கொஞ்சம் தேங்காய் பால்லாம் ஊற்றும் போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் பெப்பர் போடணும். இப்போ
என்னென்ன போட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா சில்லி பவுடர், கொரியாண்டர், டர்மரிக், அப்புறம் வந்து கரம் மசாலா, அப்புறம் பெப்பர். நல்லா இப்போ வந்து நல்ல ஸ்மெல் வருது. இந்த ஸ்மெல் வரும்போது நம்ம வந்து தக்காளி இது வந்து இது வந்து போடலாம். இந்த கிரேவியில் மசாலா வந்து எல்லா பீஸ்லையுமே நல்லா உள்ளே வந்து இறங்கின பின்னாடி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு அளவான தேங்காய் எடுத்துருந்தோம். அந்த தேங்காயில் ஃபஸ்ட்டு தலைப்பால்னு சொல்லுவோம் மலையாளத்தில். அந்த ஃபஸ்ட்டு பாலை மாற்றி வச்சு 2வது பால் வந்து இப்போ வந்து நம்ம வேக விடுறதுக்கு இந்த தண்ணி வேணும் இல்லை இல்லையா, அதனால வந்து கொஞ்சம் தேங்காய் பால் 2வது பாலை 3வது பால் சேர்த்து நான் வந்து எடுத்துக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப தண்ணி ஆனாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் கிரேவி வந்து ரொம்ப லிக்விடாக இருந்தால் டேஸ்ட் இருக்காது. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மூடி வந்து நம்ம வந்து மூடி வச்சுட்டு நல்லா வேகட்டும். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து இதை தொடர்ந்து கிண்டிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். நல்லா நண்டு வந்து நல்லா வெந்த ஸ்மெல் வருது. சால்ட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நண்டு கறி இருந்தால் 2 கறி வேண்டாமா. இந்த கிரேவி இந்த குழம்பு இருந்துட்டிங்கன்னா 2 குழம்பு தேவையில்லையா அப்படி என்னோட அம்மா சொல்லுவாங்க. உண்மையிலேயே எல்லாமே காம்பினேஷன் நல்லதாக இருக்குது. சூப்பர். இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன், அது வந்து ஊற்ற போகிறோம். அது வந்து ஊற்றிட்டு ரொம்ப கொதிக்க வேண்டல, அதனால் வந்து அந்த ப்ளூ கலராக இருந்த நண்டு வேகன பின்னாடி ரெட்டிஷ் ஆயிடுச்சு. இனி வந்து மூடி வைக்க வேண்டியதில்லை. அப்படி நம்ம வந்து சேவிங் டிஷ்லேக்கு மாற்றிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் கறிவேப்பிலையே இப்படி எடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நண்டு கிரேவி ரெடி. நம்ம வந்து சேவிங் டிஷ்ஷில் மாற்றி சாப்பிட போகிறோம். നണ്ട് കറി ഉണ്ടെങ്കിൽ 2 കറി വേണ്ട. ഓക്കെ, താങ്ക് യു.